next magnetic induction. Okay, magnetic induction due to a long solenoid, using Ampere's law. Okay, so ஒரு solenoidோடைய ஒரு solenoidலேருந்து எவ்வளோ மேக்னெட்டிக் வந்து ஒரு solenoid எவ்வளோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்றத ஆம்பியர்ஸ் லா நம்ம பார்க்கலாம். ஸோ சே தேர் இஸ் solenoid அப்படின்றது ஒன்றும் கிடையாது, ஒரு ஸ்ப்ரிங் லைக் ஸ்ட்ரக்சர். காப்பரை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒரு solenoid அப்படின்னு சொல்லுவோம். Say we have a solenoid like this. Okay, இப்படி ஒரு solenoid எடுத்துக்கலாம். So this is the top layer and this is the bottom layer of the solenoid, and this would be the central axis of the solenoid. Okay, central axis of the solenoid. solenoidல current I வந்து பாஸ் ஆகுது. Okay, so current வந்து இந்த directionல solenoidல பாஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த solenoidனால எவ்வளோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to take a closed path. எப்போவுமே Ampere's law யூஸ் பண்ணணும் என்ன பண்ணணும், we have to make the enclosed current in a we have to make the current in a closed loop. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா I'm going to take a closed loop from here. ஸோ இப்படி வந்து ஒரு closed loop நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ I'm taking a closed loop like this. அதே மாதிரி இப்போ எப்போவுமே நம்மளுக்கு தெரியும் ஒரு ஒயர்லையோ இல்லை ஒரு சர்க்கியூட்லையோ ஒரு காயில்லையோ கரண்ட் பாஸ் ஆச்சு அப்படின்னா அதுலேருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா. இப்போ என்ன ஆகுது, இதில் கரண்ட் வந்து பாஸ் ஆகுது. ஸோ கரண்ட் வந்து எந்த டைரக்ஷனில் பாஸ் ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஸோ கரண்ட் இஸ் பாசிங் இன் திஸ் டைரக்ஷன். solenoid இப்படி சுற்றி பாஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் டிப்பிக்கலி வாட் டைரக்ஷன், இட் இஸ் டிப்பிக்கலி clockwise. Okay, so when the current is passing in a clockwise direction, we already studied corkscrew rule. current வந்து clockwise directionல பாஸ் ஆச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உள்ளே இருக்கும், ஆன்டி கிளாக்வைஸ்னா வெளியில் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம், ஸோ கரண்ட் கிளாக்வைஸில் இப்படி பாஸ் ஆகிறதுனால மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷனில் என்டர் ஆகும். கரெக்டாக இந்த டைரக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து solenoidக்குள்ளே என்டர் ஆகும். கீப் தட் இன் யுவர் மைண்ட். ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இதை வந்து நம்ம ஒரு லூப் எடுத்துட்டோம். ஸோ ஏபி சிடின்னு தான் ஒரு லூப். ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு லூப்புக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லைன் இன்டெக்ரல் எடுப்போம் இல்லையா. ஸோ இந்த லூப்போட லைன் இன்டெக்ரல் இது வந்து இதுக்கு இந்த டைரக்ஷனில் டிஎல் வெக்டார் இருக்கும், இதுக்கு இந்த டைரக்ஷனில் டிஎல் வெக்டார் இருக்கும். ஓகே, இந்த டைரக்ஷனில் டிஎல் வெக்டார் இருக்கும். இதுக்கு எடுத்தோன்னா இதுக்கு இந்த டைரக்ஷனில் டிஎல் வெக்டார், இதுக்கு எப்படி எடுத்தோன்னா இந்த டைரக்ஷனில் டிஎல் வெக்டார் இருக்கும். ஓகே, அதே மாதிரி இந்த லூப்போட டிஸ்டன்ஸ், ஸோ இதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது வாட் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு திஸ் solenoid அப்படின்னு எழுதும்போது பயோட் சாவர்ட்லாம் அப்ளை ஆம்பியர் சர்க்யூட்ல இல்லையா, அப்ளை ஆம்பியர் சர்க்யூட் லா. ஸோ ஆம்பியர் சர்க்யூட்ல என்ன ஸ்டேட்ஸ் பண்ணுது, தட் இஸ் magnetic field in a closed loop would be equal to mu naught times the current enclosed, I enclosed, and current enclosed is also depends on number of turns. அதாவது காயில், அதாவது எவ்வளோ நம்ம டர்ன்ஸ் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கரண்ட் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த லூப்பை வந்து வெறும் ஒரு சம் பர்டிகுலர் டர்ன்ஸ்க்கு மட்டும் தான் எடுத்திருக்கேன், டோட்டல் டர்ன்ஸ்க்கு நான் எடுக்கல. ஸோ அதனால நான் எவ்வளோ டர்ன்ஸ் எடுத்திருக்கேனோ அந்த டர்ன்ஸை இங்கே மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னா we can say n அப்படின்னா என்ன அர்த்தம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். nனா டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். ஸ்மால் n அப்படின்னா என்னன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லெங்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லெங்த். இப்போ 10 டர்ன் இருக்குது, 10 மீட்டர் ஒயர்னா அப்போ என்ன அர்த்தம், ஒரு டர்ன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இட்ஸ் டிப்பிக்கலி ஒன் டர்னை நம்ம வந்து ஏன் ஸ்மால் என்னோ டோட்டல் டர்ன்ஸை வந்து கேபிட்டல் என் அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த எக்ஸ் டிஸ்டன்ஸில் எவ்வளோ டர்ன்ஸ் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் எக்ஸ் டிஸ்டன்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் எக்ஸ் எவ்வளோ இருக்கும், that would be x would be equal to, that would be total number of turns in x would be n would be equal to, that is small n, that is x என்றது L, so n, so that would be n into x அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். கரெக்ட். so that would be the total number of turns in x. so அப்போ இங்கே எழுதும் போது that would be comes under n into x. ஸோ இப்போ இதுதான் வந்து என்னது பயோட் சாவர்ட் லாவோட பேசிக் ஈக்குவேஷன். இப்போது இந்த ஆம்பியர் நாட் பயோட் சாவர்ட்ல ஆம்பியர் சர்க்யூட்லாம்
ஸோ இந்த ஆம்பியர் சர்க்யூட் லாவை இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு லெங்க்த்துக்காக நம்ம அப்ளை பண்ணிட்டே வர போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த டோட்டல் ஒயருக்கு இந்த டோட்டல் ரெக்டாங்கிளுக்கும் அப்ளை பண்ணணும். முதல் வந்து ஃபஸ்ட்டு ஏபிக்கு அப்ளை பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே சே இன்டெக்ரல் ஆஃப் ஏபி b vector dot dl vector will be okay அது ப்ளஸ் நெக்ஸ்ட் ஏபிக்கு அப்ளை பண்ணாச்சா நெக்ஸ்ட் பிசி integral of b vector dot dl vector, this is for bc, then plus integral of then cd க்கு அப்ளை பண்ணணும். ஸோ cd b vector dot dl vector plus then da க்கு அப்ளை பண்ணணும். integral of da, that is b vector dot dl vector would be equal to mu naught times I into n into I times n into x இப்படின்னு வந்துடும். இப்போது நல்லா நோட் பண்ணணும். சாரி வெக்டார்ஸ் இது வந்து டாட் ப்ராடக்ட் b vector dot dl vector is a dot product. ஸோ டாட் ப்ராடக்ட்னா என்ன வரும்? we know that dot product means a vector dot b vector is equal to ab cos theta. அதான் வந்து டாட் ப்ராடக்டோட ஃபார்முலா, cos theta தான் ஃபார்முலா. இப்போ நல்லா பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏபி ரீஜனில் மேக்னெட்டிக் ஃபீல்டே இருக்காது. ஏன் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்காது அப்படின்னா ஏபி ரீஜன் வந்து என்னென்னா அவுட் சைடில் இருக்குது, அதாவது இந்த சொலினாய்டோட அவுட் சைடில் இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சொலினாய்டுக்குள்ளே தான் இருக்கும், சொலினாய்டுக்கு வெளியில் கிடையாது. ஸோ அப்போ இந்த அவுட் சைடு இந்த ஏபி ரீஜனில் என்ன அர்த்தம்? மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த ஏபி ரீஜன் பிகம் 0. ஸோ அப்போ இந்த டேர்மில் மேக்னெட்டிக் ஃபீல்டு 0 ஆயிரும். ஒன்று கரெக்டாக. ரெண்டாவது நெக்ஸ்ட்டு பிசி பார்ப்போம். பிசியை பார்க்கும்போது அதாவது பிசியில் டிஎல் வெக்டார் வந்து இப்படி இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இப்படி இருக்குது. ஸோ லைக் திஸ் டிஎல் வெக்டார் இப்படி இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இப்படி இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டுத்தோட டிகிரி பார்த்தோன்னா இது வந்து டிஎல், இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இது ரெண்டுத்தோட டிகிரி பார்த்தோன்னா 90 டிகிரி. ஓகே, ஸோ இது ரெண்டுக்கும் டிஎலுக்கும் பிக்கும் ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஸோ காஸ் 90 பிகம் 0. அப்போ என்ன ஆயிரும்? பிசி வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ டேர்ம் டு 0. இது 0 அப்படின்னா ஏடியும் என்ன தான் அதே மாதிரி தான் வரும். ஸோ ஏடி இஸ் ஆல்சோ 0, டிஏ இஸ் ஆல்சோ 0. இப்போ மீதி இருக்கிறது வந்து என்ன இருக்குன்னா பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் சிடி மியூ நாட் ஐ இன்டூ என்எக்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இதை மட்டும் தனியாக இந்த டேர்மை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ வி கேன் சே பி வெக்டார் இஸ் a uniform magnetic field, integral of dl. okay, so integral of dl, that is cd, cd ஓட distance வந்து x இல்லையா, into mu naught I into n into x. So CD ஓட length வந்து எவ்வளோ? That is already know. CD ஓட length வந்து x. So there would be b into x would be equal to mu naught I into n into x. X and x will get cancelled. So the finally result magnetic due to solenoid would be mu naught n into I. This is a very very important result. Okay, so magnetic field வந்து இந்த இன்சைட் solenoidல மட்டும்தான் இருக்கும். Okay, so same இதேவை வந்து பயோட் சாவர்ட்லால சால்வ் பண்ணோம்னா it will take lengthy, derivation would be very lengthier. So Ampere circuit law, it's very simple. Okay.